So welcome to DS Winners Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the ratio and proportions தான் பார்க்க போறோம். So already ratio and proportionsல வந்து நிறைய sums வந்து solve பண்ணிருப்போம். So the remaining concepts of basics and formulas தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So let's get into it. So first formula என்ன அப்படின்னா mean proportion ratio. Okay, so first formula for mean proportion ratio, if they ask you to find the mean proportion ratio, the formula is square root of a into b. For example, நமக்கு 2 and 3 வந்து mean proportion ratio கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா you should find 2 into 3, that is square root of 6. Okay, next வந்து third proportion ratio. So for third proportion ratio, if they give you only 3 values A, B and C, for example 2, 3, 6 னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா the formula is A is to B is equal to B is to C. Okay, the B value அதாவது second value வந்து 2 times வர மாதிரி இருக்கும். Next வந்து fourth proportion. If they ask you for fourth proportion by giving you 4 values, அதாவது A, B, C and D கொடுத்திருந்தாங்க அப்படின்னா the formula is A is to B is equal to C is to D. And compound ratio, அதாவது duplicate ratio கேட்டிருந்தாங்க அப்படின்னா it is A square is to B square. Okay, டூப்ளிகேட் அப்படின்னாலே நமக்கு ஸ்கொயர்னு தெரியும், அதே மாதிரி ட்ரிப்ளிகேட் அப்படின்னாலே நமக்கு கியூப்னு தெரியும். ஓகே, ஸோ A cube is to B cube. நெக்ஸ்ட் வந்து சப் டூப்ளிகேட், அதாவது சப் அப்படின்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ சப் டூப்ளிகேட் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. அதே மாதிரி சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா சப்னா ஸ்கொயர் ரூட், ட்ரிப்ளிகேட்னா கியூப், ஸோ கியூப் ரூட் ஆஃப் ஏ இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் பி. Okay, or this cube root can also be written as 1 divided by 3, that is a is to a power 1 by 3 னு எழுதிருக்கலாம், is to b power 1 by 3 னு எழுதிக்கலாம். Next வந்து compound ratio, that is if they give you 3 datas of ratio a is to b, c is to d and e is to f னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா you should first take the initial values. இந்த ரேஷியோல இருந்து a, இந்த ரேஷியோல இருந்து C, இந்த ரேஷியோல இருந்து E. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இஸ் டு B இன்டு D இன்டு F, அதாவது செகண்ட் வேல்யூ B இன்டு D இன்டு Fங்கிற செகண்ட் வேல்யூஸை வந்து ரேஷியோவாக போட்டோம்னா யூ கேன் கெட் ஒன் சிங்கிள் ரேஷியோ, தட் இஸ் காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகே, So other basics என்ன அப்படின்னா if they give you as A is to B is to C is to D அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா what is the format, இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா A divided by B is equal to B C divided by D இப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா if they give you 2 is to 4 is to x is to 6 ன்னு கொடுத்து x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா you can convert it as 2 divided by 4 is equal to x divided by 6. So இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு x is equal to 3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும். So இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா the ratio of 10 centimeter is to 1 meter என்னன்னு கேட்டிருக்காங்க. So நம்ம அப்படியே வந்து 10 is to 1 ன்னு போட்டுறக்கூடாது. So that is not the answer. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இனிஷியல் ஃபார்மேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சென்டிமீட்டர்ல இருக்கு, இது வந்து மீட்டர்ல இருக்கு. ஸோ கன்வெர்ட் எய்தர் திஸ் இன்டு மீட்டர் ஆர் திஸ் இன்டு சென்டிமீட்டர். ஓகே, எய்தர் ஆஃப் தட் யூ கேன் டூ, பட் ஆன்சர்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு, என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு யூ ஷுட் செக் இட் அவுட். லைக் இஃப் இட் இஸ் இன் ஃபார்மேட் ஆஃப் மீட்டர்ஸ், கன்வெர்ட் எவ்ரிதிங் இன்டு மீட்டர்ஸ். இஃப் இட் இஸ் இன் ஃபார்மேட் ஆஃப் சென்டிமீட்டர், கன்வெர்ட் எவ்ரிதிங் இன்டு சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்னா 1 meter is equal to 100 centimeter தெரியும். So by solving that, we'll get 1 is to 10. Okay. ஸோ பேசிக் யூனிட்ஸ், இந்த பேசிக் யூனிட்ஸ் வந்து எக்ஸாக்டாக ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு மட்டும் இல்லை, ஃபார் ஆல் த சம்ஸ் ஃபார் இட் மேட்டர்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மீட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டருக்கு மாற்றணும், லிட்டர்ஸில் இருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் க்யூபில் மாற்றணும். ஃபார் ஆல் திஸ் யூ ஷுட் நோ த இனிஷியல் டேட்டா, கரெக்ட்? ஸோ 1 meter is equal to 100 centimeter, 1 liter is equal to 10 cube centimeter cube, 1 meter cube is equal to 10 cube liter, and 1 hectare
kilometer is equal to 10,000 meter cube and 1 mile is equal to 1.60934 kilometer and 1 kilometer is equal to 1000 meters. In the 1 mile is equal to 1.60934 kilometer நீங்க ஃபுல்லா ஞாபகம் வச்சிரலனா கூட at least 1 mile is equal to 1.6ங்கிறதாவது ஞாபகம் வச்சிருக்கணும். So for any sum if they give you you should be able to convert. Okay, so இந்த main formulas வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சு ஞாபகம் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் ரேஷியோ பேசிக்ஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் 55:22 கொடுத்துருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணணும், 5:11 2 into 11 பேசிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 5 into 11 தான் 55, 2 into 11 தான் நமக்கு 22 தெரியும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணோம்னா இட் பி ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர். இது வந்து இனிஷியலி சால்வ் பண்றவங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். பட் ஃபார் டிஎன்பிசி யூ ஷுட் பி ரியலி ஃபாஸ்ட். ஸோ இந்த 11 கேன்சல் பண்ணோம்னா 5:2 இஸ் அ ரேஷியோன்னு கிடைச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார்மேட் ஆஃப் த ரேஷியோ ஃபார் 55:22. Okay, another example பார்க்கலாம். So if Ram gets 3 chocolates out of 30, then how many chocolate would he get in 300 chocolates is in total? ஓகேவா, அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா 30 chocolates இருக்கும்போது ராமுக்கு வந்து 3 chocolates கொடுக்குறாங்க. So 300 chocolates இருந்துச்சுன்னா how many chocolates will Ram get? இதுதான் question. So இந்த மாதிரி questions கொடுத்திருந்தாங்கன்னா you can convert it into an easy format. Okay, அது சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். So இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. Okay, that is 3 Ram will get when total is 30. So how much will he get if it is 300? ஓகேவா, எந்த சம்ஸா இருந்தாலும் if you write it into this equation then you will just have to convert it into division. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அப்படியே நடுவுல வந்து ஒரு லைன் போட்டு டிவிஷனை கன்வெர்ட் பண்ணிருங்க. டிவிஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா you will get this answer. x வந்து இந்த சைடுல கொண்டு போய் x is equal to 300 into 3 divided by 13 உங்களுக்கு கிடைக்கும். So x will be 30. So therefore Ram will get 30 chocolates if there is 300 chocolates in total. Okay, so இந்த ஃபார்மேட் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஈக்குவேஷனை போட்டு நமக்கு வந்து ஒரு டிவிஷன் லைன் போட்டோம் அப்படின்னா you can just crisscross it and get the answer. Okay, question வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். if x is to y is to y is to w then which of the following is true ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிடலாம். கொடுத்துருக்கிற கிவனை வந்து ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட் டிவைடட் பை டபிள்யூன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இஃப் யூ கிறிஸ் கிராஸ் இட் யூ வில் கெட் இட் இன்டு an equation as x into w is equal to z into y. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் நமக்கு வந்து இந்த எல்லா ஆப்ஷனும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, எல்லா ஆப்ஷனும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனுக்கு you are getting this equation, that is the answer. Okay, so y divided by x is equal to z divided by w. இந்த ஆப்ஷனுக்கு if you convert you will get this. So இந்த ஆப்ஷனுக்கு if you convert it into equation you will get y divided by x is equal to z divided by w. So that is y into w is equal to z into x. That is not equal to the equation we got from the given. Okay, so இது வந்து x is to y is to w is to z. கரெக்டா? So இதை கன்வெர்ட் பண்ணோம்னா will get x into z is equal to w into y. So இதுவுமே நமக்கு வந்து கொடுத்திருக்கிற givenோட ஈக்குவேஷனா இருக்காது. So next வந்து x divided by x is to x plus y is to y is to z plus w. So இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா you have to crisscross these. Okay, crisscross பண்ணோம்னா you will get this answer x into z is equal to w into y. So இதுவுமே நமக்கு வந்து ஈக்குவேஷனா கிடைக்காது and it won't be equal to given, right? So next வந்து y is to x minus y is to y is w is to x z minus w. Okay, இதை வந்து again crisscross பண்ணோம் அப்படின்னா you will get the answer as xw is equal to
zy. Okay, this is equal to the given equation. So this the answer for this question is D. Okay, so D தான் வந்து கரெக்ட்னு வந்திருக்கும். ஸோ இன்னொரு ஃபார்மேட் என்னன்னா, எந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு எது ட்ரூன்னு கேட்டிருந்தாலும் you should take the format from back side. Okay, so D to C to B to A formatல solve பண்ணோம்னா we'll be able to get the answer, because most of the correct answers நம்ம D ஆப்ஷன்ல தான் வந்து கொடுத்திருப்பாங்க. Okay, so நம்ம back side ல இருந்து solve பண்ணோம்னாலே we'll get the answer. Most of it will be D option only. Okay, so that's all for today. இந்த ரொம்ப basics ஆன concepts தான் வந்து இதுல add பண்ணியிருக்கேன். For the freshers I have added, and next வந்து next இன்னொரு classல நம்ம meet பண்ணலாம். Okay, thank you.